பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் வந்து சிம்போசியம் மாதிரி அது ஏதாவது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரெடி பண்ணிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. யாருமே கண்டுக்கலாதீங்க, இதுக்கும் நாங்களே யாருமே கண்டுக்கல. ஸோ பேசிக்கலி வி ஆர் கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி இருக்கலாம், பட் நாங்கள் பைத்தியக்காரங்க இல்லை, எல்லாரும் பைத்தியக்காரங்க. ஸோ ஜஸ்ட் சிம்பிளி ஒரு vlog எடுக்கலான்னு பார்த்தோம். ஐடியா இல்லை vlog எடுக்க, பட் ஸ்டில் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் கீழே போகிறோம் பேக் வச்சுட்டு. சவுண்டு சரியாக வரலன்னு எனக்கு சொல்லாதீங்கப்பா. இன்றைக்கி நான் வந்து மைக் கொண்டு வரல. நைட்டோட பாவம் இங்கே தான் நிற்கான். டிபார்ட்மெண்ட் டெக்கரேஷன்லாம் நாங்கள் வந்து ஈஸ்டி டிபார்ட்மெண்ட் இதுதான் எங்களோட டெக்கரேஷன். இன்றைக்கி சிம்போசியம்காக பசங்க எல்லோரும் அங்கே நின்று பேசி பார்த்துட்ருக்காங்க என்ன அதுன்ட்டு. வேலைலாம் அப்புறமா. ஸோ இதான் எங்கள் செல்ஃபி பாயிண்ட் நாங்கள் கிரியேட் பண்ணது. ஆமாம் ப்ரோ, பண்ணுவான் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ஏன் ப்ரோ? ஏன் நல்லா இல்லை அப்படின்னு காரணம் சொல்லக்கூடாது. வா மெக்கு போயிட்டு வரோம். டெக்கரேஷன்ல எல்லாமே தான். ஓ இப்போ எங்கே போகிறோம்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக். உண்மையாக சொல்ல போனால் மெக்காரங்க சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க. சிவில் ஆல்சோ அவங்கள பாராட்டணும். சொல்ல போனால் நைட் ஃபுல்லாக உட்காந்து ரெடி பண்ணியிருக்காங்கண்ணே. காலையிலே வந்து நைட்டு 10 7 மணி 6 மணிக்கே படுத்து கிடக்காங்க. 6 மணிக்கு முன்னாடி வந்துட்டாங்கடா. அது எல்லாம் 6 மணிக்கு வந்துட்டானுங்க. ஆமாண்ணே, வீடியோ தான் சும்மா. 6 மணிக்கு வந்துட்டாங்க. 6 மணிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நைட் 10 மணி வரைக்கும் உட்காந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் பார்க்கறது சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். கரெக்டு தானே? ஆமாம், அதானே சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா இதான் மெக் பிளாக். கோவிந்தன் கூட போயிட்டேன் இன்னைக்கு. நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். எது மதி இது மதி. இப்போ சிவில்காரங்க இது சிவிலாக மெக்கா, இது மெக்கு. இந்த ஃப்ளோரில் எதுவுமே இல்லையா? ஓ மேலே இருக்குது, ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ சிம்போசியமில் ஒர்க் இருக்கவங்க எல்லோரும் அப்படி பார்ப்பாங்க. ஒர்க் இல்லாத மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள் வந்து இப்படி வீடியோ எடுத்து விலாக் எடுத்து யூடியூப்பில் போடுவாங்க. இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் இடத்துக்கு போகிறோம், பார்ப்போம். ஆனால் இப்போ இந்த வாட்டி ஐ திங்க் மோர் தென் 300 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருக்கு. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி தானே? அப்புறம் ஆஃப்லைனும் வரும். 80 ஒரு 50 எங்கடி பாருங்க. 200 ஈசிக்கு மொத்தம் 50 வந்துச்சு. 80 தானே? இல்லையா, நேற்றுமா 89 வந்து சிஎஸ்சி, 50 ட்ரிபிளிக்கு 80 சம்திங் வந்துருக்கு. 80 தான் இருக்கிற கம்மியாக இருக்குது. 13 நம்ம வந்தது. ஆனால் வந்துட்டுலாம் வந்துடும். ஆனால் அவங்க டெக்கரேட் பண்ண பார்த்தேன்னா 100-200 பேர் வர மாதிரி டெக்கரேட் பண்ணுவாங்க. பாவம் ஆனால் சூப்பராக டெக்கரேட் பண்ணுவாங்க, கிராண்டாக பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃப்ரேம்குள்ளே வாங்கலை. நானும் எப்போதுலேருந்து பாட்டே இருக்கேன். ஓகேயா? ஒயிட்டாக இருந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஃபில்டர் தான் போடணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் 23 என்ன 23? இவனுக்கு வந்து 23, இவனுக்கு வந்து ஸ்னீஸ். அது ராஜேஷ்க்கு ஸ்னீஸ். நம்மள மாதிரி வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். எதுக்கு வந்து அவனுக்கான அவனுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. சொல்லியா தேன்ராஜ், மிஸ்டர் தேன்ராஜ் சொல்லுங்கய்யா. சொல்ல எதுக்கு வந்து நிற்க? இப்போ எதுக்கு வந்து இப்படி மாப்பிள்ள மாதிரி நிற்கங்க? சொல்லு. நீ இப்போ சொல்லுன்னா பிளாக்லேருந்து ஓட முடியாது, சரியா? சொல்லு. பிளாக் பிடிக்கும் அப்படியா?
அது ராஜேஷ் என்ன பண்ணா தெரிய முடியல. எடுத்து போட்டு நம்ம வாங்கி போய் திருப்பி சொல்லு. ஆனா விடு வாய சொல்லு சொல்லு சரி சீக்கிரம் நீ பேசுறியா பேசுறியா ப்ரோ ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. உண்மை தெரியும் ப்ரோ. ப்ரோ இது ராங்கான டாபிக். லாங் ஆன் டாபிக் இல்ல, சொல்லுங்க. இருக்கிறாருல இவர் தான் எங்களோட அண்ணன் ரவி என்ன சீனியர் சிட்டிசன். இவர் தான் மூத்த குடிமகன். இவர் தான் 2 பொண்ணாடி கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. முன்னாடி தான். ஆமா பாத்தீங்களா, ஒரு பொண்ணாடி, அந்த பொண்ணாடி சின்ன பொண்ணுன்னு பேரு. 2 அங்க இருக்கா. 2 பொண்ணாடி இருக்காரு. இவர் ஒரு பொண்ணாடி இருக்காரு. புதுசு வந்து லைக் புதுசு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சைடு கனமழை அதான் பெய்யுது. ரெஜிஸ்ட்ரேஷன் இடத்துல இருந்து நாங்க கிளம்பிட்டோம். எதுக்குன்னா ஒரு ஆளை காணோம். இந்த 4 பேர்ல ஒரு பாடியை காணோம். அந்த பாடி தேடிட்டு தான் போயிட்டு இருக்கோம். காஜா பை, அந்த காஜா பை இன்னைக்கு வந்திருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. கிளாஸ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? கொடி ஏற்ற போறானுங்களா? கொடி இப்போவே ஏற்ற போறாங்க, அது ரெடி பண்ண போறானுங்க. ஏதோ பண்றானுங்க, அது மட்டும் தெரியுது. ஆனால் என்ன பண்றான்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆமா, நம்ம தான் சும்மா இருந்திருக்கோம். ஆனா சிஎஸ்சி உண்மைக்கே நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. 40,000 செலவு பண்ணியிருக்காங்க, அது வேற விஷயம். அங்க பாரு, அங்க ஒருத்தனை எடுக்கணுமா, அங்க நிக்கான், அங்க இருக்கான், அவனை எடுக்கணுமா. வெயிட் பண்ணுங்க, எடுப்போம். டேய் என்னடா பண்றீங்க? என்ன பண்றீங்க? என்ன கொடி? சிஎஸ்சி கொடி ஏத்துங்க ஏத்துங்க. பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி பிளாக்குள்ளேருந்து போயிட்டு இருக்கோம். சிஎஸ்சி பிளாக் எல்லாமே ஒரே பிளாக் தான். எல்லாம் ஒரே பிளாக் தான். சிஎஸ்சி இது டெக்கரேஷன் சைடில் இருந்து போயிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் போவோம், அந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் போக வேண்டாம், அங்கே ஒரு பாதாள கிணறு இருக்குன்னு. என்ன பாதாள கிணறு இருக்கா? கொஞ்சம் சத்தமாக பேசுங்களேன், மைக் போடல. இல்லை, நான் விழுந்த பாதாள கிணறு அங்கே தான் இருக்குது, அதெல்லாம் நான் போக வேண்டாம் சொல்லுவேன். அப்படியா? சரி, அப்புறம் நல்லது. இல்லை, திருப்பி நான் விழுந்தாலும் ஏன் விழுந்தேன்னு சண்டைக்கு வருவேன். அப்படியா? டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வராங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப். மேம் குட் மார்னிங். vlog எடுத்துட்டு இருக்கோம். எல்லா இடத்துல ரெக்கார்டு வந்து ஆன் பண்ண மாட்டாங்க. என்னது? யாரு? அது எங்க போனா கனி? ரொம்ப இல்லை, இந்த தம்பி கிண்டி இல்லையான்னு சொல்லி அடிச்சிருக்கேன். உள்ள போய் அடில அடில வெளியே தான் அடிக்கணும், உள்ள அடிக்கிறது ஒன்றும் இல்லை. உள்ள அடிக்க ஒண்ணுமே இல்லையா? பின்னாடி பலூன் தான் இருக்கு. சொன்னோம் பார்த்தியாங்களா, அந்த பாடி இந்த பாடி தான். பாடி ஃபைனலி வி காட் ஹிம். என்ன புது சட்டை? புது சட்டையெல்லாம் இல்லை ப்ரோ, வேற பழைய சட்டை. பார்க்கறது புது சட்டை மாதிரி தான் இருக்கு. நியூ ஒன். விலாகு விலாகு விலங்கு மாதிரி இருந்துக்கிட்டு உனக்கு நிலத்தை. இல்ல இல்ல எடுப்பேன். இல்ல 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 நீங்க காலேஜ் எடுங்க, எவ்வளோ சூப்பர். இல்ல இல்ல நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க மாசா இருக்கீங்க. ராஜேஷ் மாதிரி. பொண்ணு ரெடி, பொண்ணு ரெடி, மாப்பிள்ள ரெடியா? சரி சாரி சாரி சாரி, மாப்பிள்ள ரெடி, பொண்ணு ரெடியா? பொண்ணு ரெடி இல்லை, வீட்டுக்கு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்போசியம் ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் ஓரியன்டேட் என்னெல்லாம் ரிவ்யூ பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஆல். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நம்ம வந்து லைக் காலேஜை சுற்றி பார்க்க போகிறோம். காலேஜை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு குட் மார்னிங் மேம். இப்போ தான் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். மெயின்ட்டு போயிட்டு நம்ம வேடிக்கை பார்க்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வசந்த் ஃபோன் பண்ணியோ? கடவுளே அஜித்தே என்று வசந்த் இல்லை கடவுளை ஃபோன் பண்ணியோ? சிஎஸ்சி மார்ட்டியான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், இவர் தான் எங்கள் கடவுள். திருப்பி கேட்டு ஏடா மோனே, இதுதான் எங்க ஈசி கடவுள் ஒருத்தர் அங்கே நிற்காரு. மோகன் வா நம்ம vlog எடுப்போம். ஆ
ஸோ இப்போ இதான் எங்கள் மோகன் ப்ராஜெக்டோட லீடு சிஎஸ்சி தேர்ட் இயரில் இருக்காரு. எங்க அண்ணன் கடவுள் எங்க நன்னன் கடவுள் அண்ணன் உங்களை நாங்கள் வர வைக்கிறோம். அண்ணா அப்படியே பூபேஷ் இங்க வாங்க. பூபேஷ் என்ன பூபேஷ் இப்படி வெக்கப்படக்கூடாது. வாங்க வாங்க வாங்க, நீங்களும் வாங்க. ஹாய் கொஞ்சம் சத்தமா சொல்லலாம். ஹாய் வேற என்ன சொல்ல வேற என்ன சொல்லையா? என்ன ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றேன்? நாங்கள் மீம்ஸ் ஃபிளாஷ் கண்டக்ட் பண்ணுறோம். காலைல இருந்து என்ன பண்ண? தொங்கோட்டு இருக்கலாம். உங்கள்கிட்ட என்னது இதுவா? ஐயாப்பா பாக்குறது நல்லா தான் இருக்க மாதிரி தெரியுது, ஆனா பறந்துட்டு இருக்குது. எங்க டிபார்ட்மெண்ட்ல தான் நல்லா இருக்குப்பா. உங்களுக்கு வந்து நான் பார்க்கவே இல்லையா? சூப்பரான கிளைமேட். இந்த அற்புதமான கிளைமேட்ல உட்காந்து சாப்பிட அது அப்புறம் பார்த்துக்கலாம் கடைசியில். வேற level. ஸோ கைஸ் இந்த vlog இவ்வளோதான். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்